கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே விவசாய நிலத்தில் வசித்து வந்த முதியவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மர்ம நபர் வீட்டில் இருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ் வழங்க கேட்கலாம். கணேஷ், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ஓபக வலசை கிராமத்தை சேர்ந்த கண்ணப்பன் மற்றும் அவருடைய மனைவி சென்னம்மாள் இருவரும் தங்களது தோட்டத்தில் தனியாக வசித்து வந்துள்ளனர். இரவு கண்ணப்பன் வீட்டிற்கு வெளியே கட்டில் போட்டு உறங்கியுள்ளார். அவரது மனைவி செல்லம்மாள் வீட்டுக்குள்ளேயே உறங்கியிருந்த நிலையில் அப்போது நள்ளிரவு அங்கு வந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வெளியே உறங்கிக் கொண்டிருந்த கண்ணப்பனின் தலையில் பெரிய கல்லை தூக்கி போட்டு பலமாக தாக்கியுள்ளார். இதில் கண்ணப்பன் ரத்த காயத்துடன் படுகாயமடைந்துள்ளார். கண்ணப்பனின் அலறல் சத்தம் கேட்டு சென்னம்மாள் வெளியே வந்துள்ளார். வெளியே வந்த சென்னம்மாவை அடையாளம் தெரியாத நபர் வீட்டுக்குள்ளேயே தூக்கிச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் கண்ணப்பனை பார்த்தபோது அவர் ரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனை அடுத்து சென்னம்மா மற்றும் கண்ணப்பன் இருவரையும் மீட்டு ஊத்தங்கரை அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் சிகிச்சை பலனின்றி கண்ணப்பன் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னம்மாவை மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து செங்காரப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடையாளம் தெரியாத நபர் குறித்து தீவிரமாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். தனியாக இருந்த முதியவரை கொலை செய்துவிட்டு மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தகவலுக்கு நன்றி கணேஷ்.